பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 58வது அதிகாரம் 13-14 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்பதாக. ஓய்வு நாளை கனம் பண்ணுவதால் வரும் ஆசீர்வாதங்கள், Blessings that come from honoring the Sabbath என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை கனம் பண்ணும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவேன் என்று வாக்களிக்கிறார். ஆதியாகமம் 2:2 தேவன் ஓய்ந்திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று யாத்ராகமம் 20:11 வாசிக்கிறோம். ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்பது கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உடன்படிக்கையின் அடையாளமாக காணப்படுகிறது என்று யாத்ராகமம் 31:13 கூறுகிறது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவித்ததை நினைவு கூறும்படி ஓய்வு நாளை கர்த்தர் கட்டளையிட்டார் என்று உபாகமம் 5:15 எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் என்று லூக்கா 4:16 வாசிக்கிறோம். இயேசு தவறாமல் ஜெப ஆலயத்திற்கு கடந்து செல்கிறவராக காணப்பட்டார். யூதர்களுக்கு சனிக்கிழமை, அதிகமான உலக நாடுகளின் ஞாயிற்றுக்கிழமை, மத்திய கிழக்கு நாடுகளில் காணப்படுகிறவர்களுக்கு அது வெள்ளிக்கிழமையாக காணப்படுகிறது. எதுவாயிருந்தாலும் வாரத்தில் உள்ள 7 நாட்களில் குறைந்தது ஒரு நாளாகிலும் நாம் கர்த்தருக்காக முழுமையாக கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதை மனமகிழ்ச்சியாக கருதினார். உலகத்தில் செலவிடுகிற 1000 நாளை பார்க்கலும் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் கடந்து செல்லும் ஒரு நாளை மேன்மையாக நினைத்தான். கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் காணப்பட்டான். ஆகையால் ஆடுகளுக்கு பின்னால் அலைந்தவனை கர்த்தர் அரசனாக்கி உயர்த்தினார். மேன்மையாய் உயர்த்தப்பட்டவன் என்று 2 சாமுவேல் 23:1 தாவீது தன்னை குறித்து தன்னுடைய கடைசி வார்த்தைகளாக சாட்சி கூறுகிறார். ஓய்வு நாட்களில் 3 காரியங்களை நாம் செய்யக்கூடாது. முதலாவது, நமக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. மாறாக கர்த்தருக்கு பிரியமானது எது என்பதை சோதித்தறிந்து அதை செய்ய வேண்டும். ஆனால் இந்நாட்களில் நமக்கு இஷ்டமானதை செய்கிற ஒரே நாளாக ஓய்வு நாளை மாற்றிவிட்டோம். இரண்டாவதாக, நமது வழிகளில் நடவாதபடி நமது கால்களை விலக்க வேண்டும். கர்த்தருடைய வழிகள், கர்த்தருடைய நீதி நியாயங்கள் என்ன என்று அறிந்து வேதம் காட்டுகிற வழிகளில் நடக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மூன்றாவது, நமது சொந்த பேச்சுகளை பேசக்கூடாது. கர்த்தரை குறித்து, அவருடைய நாமத்தின் மகத்துவங்களை குறித்து, அவருடைய கிரியைகளை குறித்து பேச வேண்டும். இயேசுவை குறித்து பேசுகிற நாளாக ஓய்வு நாளை நியமிக்க வேண்டும். மாறாக ஓய்வு நாட்களில் 3 காரியங்களை நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். முதலாவது, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளாக கருத வேண்டும். கர்த்தர் நம்மை அவருடைய ஜெப வீட்டிலே அழைத்து கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறார். மகிழ்ச்சியாக இருப்பதே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பலனாய் காணப்படுகிறது. ஆகையால் ஓய்வு நாள் என்றாலே நமக்குள்ளாக மனமகிழ்ச்சி காணப்பட வேண்டும். இரண்டாவது, ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக கருத வேண்டும். நம்முடைய தேவன் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர். நாமும் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர். அவர் பரிசுத்தராக இருப்பதனால் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறவர். மூன்றாவதாக, ஓய்வு நாளை மகிமையுள்ள நாளாக கருத வேண்டும். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடை என்று ஏசாயா 42:8 எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திர, மகிமையின் தேவனை ஆராதிக்கும் நாளாக ஓய்வு நாள் இருப்பதால் அந்நாளையும் மகிமையின் நாளாக நாம் கருத வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மேற்குறிப்பிட்ட 3 காரியங்களை நாம் செய்யும் போது 3 விதங்களில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். முதலாவது, கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். உலக மனிதர்கள் சிற்றின்பத்திற்காக ஊராக அலைகிறார்கள். நாம் ஓய்வு நாளை ஆசரித்தாலே கர்த்தர் நம்மை மகிழ பண்ணுவார். இரண்டாவது, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணுவேன். கிழக்கிலும் மேற்கிலும் அனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் என்று சங்கீதம் 75:6-7 எழுதப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளை கனம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். மூன்றாவதாக, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார்.
யாக்கோபை பாழான நிலத்திலும் மூளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வழியிலும் கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணையையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் சாப்பிட செய்தார் என்று உபாகமம் 32:9-14 எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஓய்வு நாட்களை கனம் பண்ணும்போது அப்படிப்பட்ட நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று, ஆகையால் இது ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று எபிரேயர் 10:25 கூறுகிறது. ஓய்வு நாட்களை கனம் பண்ணி கர்த்தருடைய உன்னத ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஓய்வு நாளை கனம் பண்ணும் போது அது உம்மை கனம் பண்ணுவதற்கு இணையாக காணப்படுகிறதே. அப்படி செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் பூமிக்குரிய உன்னதங்களுக்குரிய சரீரத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களினால் நிரப்பி நீர் ஆசீர்வதிக்கப் போகிறீர். அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.